இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்ல போனா உண்மையிலேயே அந்த பயம் எனக்கு தாங்க அதிகமா இருக்கு. பூமி பூஜை நடக்கலன்னா உசுரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அத நினைச்சு அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன். என் புருஷன் அவரு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாத நிலைமை வந்துடக்கூடாது. என்னைக்குமே சபையில தலை நிமிர்ந்து நிக்கிறவரா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கேன். ஏங்க, எல்லாமே நல்லபடியா முடியும்னு சித்தர் வாக்கு கொடுத்திருக்காருங்க. அதனாலதான் நான் மனசை தேத்திட்டு இருக்கேங்க. நீங்களும் தைரியமா இருங்க. நாளைய பொழுது நல்ல பொழுதா விடியும். நம்பிக்கை வைங்க. எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீ கவலைப்பட்டு உன் தூக்கத்தை கெடுத்துக்காத. நீ சொன்ன மாதிரி அந்த ஈஸ்வரன் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம முயற்சியை தொடர்ந்து பண்ணுவோம். மத்தத அவன் பார்த்துக்கிட்டோம். நீ முதல்ல தூங்கு. மேடம், உள்ள வரலாமா? பார்வதி, வா, உள்ள வா. ஏன் அங்கேயே நிக்கிற? உட்காரு. பரவாயில்ல மேடம். ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? முதல்ல உட்காரு. இல்ல மேடம், நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. என்ன மேடம், எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? உங்களுக்கு எங்க பூர்வீக நிலத்துடைய டாக்குமெண்ட்டை நான் தான் கொண்டு வந்து கொடுத்தேன். அது போததுன்னு மாமாவுடைய கைரேகை வேற நான் எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்கேன். அந்த நிலத்தை கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கும் நான் தான் உதவி பண்ணிருக்கேன். ஆனா நீங்க என் புருஷனையும் மணி அண்ணாவையும் போதைப் பொருள் கேஸ் போட்டு உள்ள அனுப்பியிருக்கீங்க. இது எந்த விதத்துல மேடம் நியாயம்? ஏதோ ஒரு கோபத்துல உங்க ஆபீஸ்க்கு வந்து கலாட்டா பண்ணாங்கன்னா அதுக்காக போதைப் பொருள் கேஸா மேடம் போடுவீங்க? இப்போ ஜாமீன் கிடைக்கல, அவங்களால வெளியே வர முடியாதுன்னு வேற சொல்றாங்க. என்ன மேடம் சிரிக்கிறீங்க? நீ பண்ண உதவிக்கு உன் புருஷனை உள்ள வைப்பனா? எல்லாம் ஒரு கேம் தான். இல்ல, எனக்கு புரியல மேடம். வர கார்த்திகை தீபம் அன்னைக்கு அந்த லேண்ட் பத்திரத்தை நானே திருப்பி கொடுத்துருவேனோ அன்னைக்கே கோவில் கட்ட பூமி பூஜை நடக்கும்னு உங்க மாமா என்னமோ பெருசா சவால் விட்டுருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பூமி பூஜை நடக்க கூடாது. அப்படி நடக்கலனா அந்த இடம் எனக்கு சொந்தமாயிடும். அது வரைக்கும் இந்த நிலத்தை என்கிட்ட இருந்து பறிக்காம இருக்கிறதுக்கு அவர் முயற்சி எடுக்க கூடாது. அதை டைவர்ட் பண்றதுக்காக தான் இவங்க மேல நான் அந்த கேஸ் போட்டிருக்கேன். அந்த லேண்டு என் பேருக்கு முழுசா வந்ததும் இவங்க மேல போட்டிருக்கிற அந்த கேஸ் வாபஸ் வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் உன் புருஷன் வெளில வந்துருவான். இதெல்லாம் பிசினஸ்குள்ள இருக்கிற ஒரு சின்ன அரசியல். அதெல்லாம் உனக்கு புரியாது. சரிங்க மேடம், எப்படியோ அவங்க வெளியே வந்துட்டா எனக்கு அதுவே போதும். மேடம், அப்புறம் அந்த பூர்வீக இடத்துடைய தாய் பத்திரம், ஒரிஜினல் பத்திரம், அதுலலாம் மாமாவுடைய கைரேகையும் நான் எடுத்து கொடுத்துட்டா பாக்கி 9 கோடியும் எனக்கே தரேன்னு சொன்னீங்க. அத எப்ப மேடம் தருவீங்க? எங்க வீட்டு பொண்ணை வச்சு எங்க வீட்டு பத்திரத்தையே திருடுவ? என் புருஷனோட கைரேகையை எடுப்ப? நீ நாகரிகத்தை பத்தி எனக்கு பாடம் எடுக்கிறியா? என்ன ஓவரா சத்தம் போடுற? இப்பவே உன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ள முடியும். அருணாச்சலம்,
என்னடி வீட்டுக்கு அடங்கி இருக்கிறவ நீ பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பாப்பன்னு நினைச்சியோ? உன்னால என் புருஷனுக்கோ என் குடும்பத்துக்கோ ஒரு ஆபத்துனா உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன். ஏய், நான் யார் தெரியுமா? என் மேலேயே கை வைக்கிறியா? நான் நினைச்சா உன் குடும்பத்தையே இல்லாம பண்ணிடுவேன். சீ, வாய முடு. நிலத்தை கொடுக்கலன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே? எங்களை ஏமாத்தி அந்த நிலத்தை பறிக்கணும்னு பாக்குற? உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? இதெல்லாம் பண்ணணும்னா நீ முதல்ல உசுரோட இருக்கணும்டி. உன்னை அக்கா விடுங்கக்கா. அக்கா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அக்கா. முக்கியமா மாமா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. அப்படி அவர்கிட்ட சொன்னா என் வாழ்க்கையே போயிடும்க்கா. அவரோட கோவத்தை என்னால தாங்கிக்க முடியாதுக்கா. அக்கா நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்க்கா. என்ன மன்னிச்சிருங்கக்கா. தெரியாம தெரியாம எல்லாம் தெரிஞ்சு திட்டம் போட்டு தாண்டி பண்ணிருக்க நீ. அதுவும் என்ன சும்மாவா? கோடி கோடியா பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சுதானே இப்படி திருட்டுத்தனத்தை பண்ண நீ? பத்திரத்தை மட்டுமா திருடுன? அவரோட கைரேகையையும் திருடி கொண்டு வந்து இங்க கொடுத்திருக்க. தப்பா உணர்ந்து உன்னை நீ திருத்திக்கிறத விட்டுட்டு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க காண சொல்ற. உனக்கு வெக்கமா இல்ல? அக்கா நான் மட்டும் திருடனு தெரிஞ்சா அப்புறம் என்ன வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க அக்கா. அக்கா சொல்லாதீங்க அக்கா. அக்கா உங்க கால்ல வேணாலும் விழறேன்க்கா. நான் அந்த பூர்வீக இடத்துக்கு போய் தியானம் பண்ணப்போ சித்தரே இவதானி எனக்கு காட்டி கொடுத்துட்டாரு. அங்கிருந்து நான் வீட்டுக்கு வரும்போது அத்தையும் இவளை சந்தேகப்பட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்பா கூட இவ சொல்லலைங்க. அதனாலதான் இவளை கண்காணிச்சு பின்னாடியே போனேன். என்ன சொல்ற நீ? அந்த பூர்வீக நிலத்தோட தாய் பத்திரம், ஒரிஜினல் பத்திரம், அது கூட மாமாவுடைய கைரேகையும் நான் எடுத்து கொடுத்துட்டேன்னா பாக்கி 59 கோடியை எனக்கே தரேன்னு சொன்னீங்க. அத எப்ப மேடம் தருவீங்க? அந்த நிலம் எனக்கு சொந்தமாகட்டும்.